கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க எல்லாருமே எங்க நமக்கு லே ஆஃப் லெட்டர் வந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்தோடயே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து அவங்க எம்ப்ளாயிஸை வந்து லே ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. அமேசான்ல 1%, மெட்டால 13%, ட்விட்டர்ல 50%, தென் ஸ்னாப்சாட்ல 20% எம்ப்ளாயிஸை வந்து லே ஆஃப் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ்லுமே வந்து லே ஆஃப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் ஒரு சில கம்பெனிஸ்ல வந்து ஹையர் ஃப்ரீசிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம இந்தியாவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் லெவல் 6.5% இருக்குது. இப்படி லே ஆஃப் ஹையர் ஃப்ரீசிங் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நம்மளோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னு தான் தெரியல. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஏன் எல்லா கம்பெனிஸுமே வந்து லே ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கான ரீசன், தென் இந்த லே ஆஃப்ல இருந்து எந்தெந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் வந்து எஸ்கேப் ஆவாங்க, யாரெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம எல்லாருமே நம்ம ட்ரீம்ஸ் நோக்கி ஓடிட்டு இருந்த டைம்ல தான் நம்ம எல்லாரோட லைஃப்லயுமே வந்து சடனா ஒரு பாஸ் கோவிட்னால நம்ம எல்லாரோட லைஃப்மே வந்து டோட்டலா வந்து சேஞ்ச் ஆயிட்டு. பேண்டமிக் டைம்ல நம்ம எல்லாருமே நம்ம நினைச்சு பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கை தான் வந்து வாழ்ந்துட்டு இருந்தோம். நார்மலா நம்ம செஞ்சுட்டு இருந்த எல்லாமே வந்து வர்ச்சுவலா வந்து மாற ஆரம்பிச்சது. ஸ்கூல், காலேஜ், ஒர்க், ஷாப்பிங்னு எல்லாமே நம்ம வீட்ல இருந்தே வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். எல்லாமே வர்ச்சுவலா மாறதுனால டெக் கம்பெனிஸ் தான் வந்து அந்த டைம் வந்து ரொம்பவே பூம் ஆச்சு. அந்த அவங்களுக்கு காம்படிஷனும் வந்து அதிகமாச்சு. அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து பெஸ்டான சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய எம்ப்ளாயிஸ் வந்து அந்த டைம்ல வந்து ரெக்ரூட் பண்ணாங்க. எக்ஸாம்பிளுக்கு கூகுள், நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம் அந்த டைம்ல தான் வந்து அவங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்தாங்க. அவங்களோட யூசர்ஸ்க்கு பெஸ்டான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்களோட டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்றதுக்காக நிறைய பேரை வந்து ரெக்ரூட் பண்ணாங்க. அவங்க மட்டும் இல்ல, நிறைய டெக் கம்பெனிஸும் வந்து நிறைய எம்ப்ளாயிஸை வந்து ரெக்ரூட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாமே பழைய நிலைமைக்கு வந்து மாற ஆரம்பிச்சது. வர்ச்சுவல் லைஃப்ல வந்துட்டு இருந்த நாம பேக் டு நார்மல் லைஃப்க்கு மாறணும். ஆன்லைன் கிளாஸஸ்ல இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வர எல்லாமே வந்து நார்மலா வந்து ரன் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. ப்ரொடக்ஷன் கம்மியாச்சு அப்படின்னா அந்த கம்பெனியோட ரெவென்யூ வந்து கம்மியாகும். ஸோ அந்த கம்பெனி வந்து அவங்களோட ரெவென்யூ வந்து காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அங்க எக்ஸஸா இருக்கிற எம்ப்ளாயிஸை வந்து வேலையை விட்டு நிறுத்த ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ நடந்துட்டு இருக்க சிச்சுவேஷன் இதுதான். டிமாண்ட் அதிகமா இருந்த டைம்ல வந்து நிறைய எம்ப்ளாயிஸ் வந்து ரெக்ரூட் பண்ணாங்க. இப்போ டிமாண்ட் கம்மி ஆனதுனால நிறைய எம்ப்ளாயிஸ் வந்து உங்க கம்பெனிஸ்ல இருந்து லே ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நிறைய கம்பெனிஸ் லே ஆஃப் பண்ணிட்டு இருக்கான ரீசனும் இதுதான். வேற என்ன மெயினான ரீசன் பார்த்தா குளோபல் ரெசிஷன். இந்த இன்ஃப்ளேஷன் அதிகமா இருக்கிறதுனால யூஎஸ் ஓட சென்ட்ரல் பேங்க் ஃபெடரல் ரிசர்வ் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஹைக் பண்ணாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணனால தான் வந்து ரெசிஷன் வந்து கிரியேட் ஆச்சு. நிறைய கம்பெனிஸ் வந்து கடன் வாங்கி தான் வந்து அவங்களோட பிசினஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பேங்க்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஹைக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது அவங்களோட ரெவென்யூ தான் அஃபெக்ட் பண்ணும். சோ அவங்களோட ரெவென்யூவை காப்பாத்துறதுக்காக அவங்களோட எம்ப்ளாயிஸ் வந்து இப்போ லே ஆஃப் பண்ணிருக்காங்க. டெக் கம்பெனிஸ்ல மட்டும் தான் வந்து லே ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுல இ-காமர்ஸ், மேனுஃபேக்சரிங், லாஜிஸ்டிக்ஸ், பயோடெக், ஹெல்த் கேர், ஆட்டோமொபைல் இந்த மாதிரியான நிறைய இண்டஸ்ட்ரீஸ்லயும் வந்து லே ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு சில கம்பெனிஸ் வந்து அவங்க ஹையரிங்கும் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. லே ஆஃப் பண்றதுக்கு வேற என்னெல்லாம் ரீசன் இருக்குன்னு பார்த்தா அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்பெண்டிங் டிராப் ஆனதுனால நிறைய கம்பெனிஸ் வந்து லே ஆஃப் பண்ணிருக்காங்க. கூகுள், யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இது எல்லாம் யூஸ் பண்றதுக்கு நம்ம எந்த சப்ஸ்கிரிப்ஷனும் வந்து பே பண்றது இல்ல. அப்போ இந்த கம்பெனிஸ் எல்லாம் ஆட் மூலமா தான் வந்து ரெவென்யூ வரும். யூஎஸ்ல இந்த ஆடுக்கு ஸ்பெண்ட் பண்ற காஸ்ட் வந்து 3.2% வந்து ஃபால் ஆயிருக்கு. கூகுளோட பேரண்ட் கம்பெனி ஆல்பபெட் லாஸ்ட் இயர் அவங்களோட நெட் இன்கம் வந்து $8.9 பில்லியன் வந்து இருந்துச்சு. பட் அவங்களோட நெட் இன்கம் இந்த தேர்ட் குவார்டர்ல வந்து $13.9 பில்லியன் வந்து ஃபால் ஆயிருக்கு. இதுக்கான ரீசன் இந்த ஆடுக்கான ஸ்பெண்டிங் டிராப் ஆனதுனால தானே அவங்க ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனிஸ்ல லே ஆஃப் அனௌன்ஸ் பண்ணல, பட் ஹையரிங்கை ஃப்ரீஸ் பண்ணிருக்காங்க. தென் கிரிப்டோ கிராஷ் இந்த லே ஆஃப்க்கு ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்றது சொல்றாங்க. காயின்பேஸ் அப்படின்ற ஒரு கிரிப்டோ பிளாட்ஃபார்ம் வந்து மேசிவா 18% ஆஃப் த எம்ப்ளாயிஸை வந்து அவங்க லே ஆஃப் பண்ணிருக்காங்க. லே ஆஃப்னால யாரு ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்றத பார்க்கலாம். நிறைய பேர் கம்பெனிஸ்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நிறைய கோர்சஸ்ல வந்து ஜாயின் பண்ணி அவங்க ஸ்கில்ல வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒரு சில பேர் வந்து அவங்களோட பர்டிகுலர் டெக்னாலஜிக்கல் ஃபீல்ட்ல வந்து அவங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு அந்த கம்பெனில வந்து அப்ளை பண்றாங்க. ஒரு சில பேருக்கு ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு ஜாபும் கிடைச்சிருக்கு. இதுல நம்ம ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்துமே பார்க்கணும். கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கணும், கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கணும். இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஹையர் பண்றாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டெக்னாலஜி தெரிஞ்ச கேண்டிடேட் தான் வேணும் அப்படின்னு மென்ஷனே வந்து பண்ணிடுவாங்க. சோ இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிக்குலாம் வந்து ஸ்கில்டு கேண்டிடேட் தான் முக்கியம். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் செகண்டரியா தான் வந்து பார்ப்பாங்க. இன்னொரு சைட்ல பிக் கம்பெனிஸ் எல்லாம் ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணிடுவாங்க 4 or 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கேண்டிடேட்ஸ் தான் வேணும்னு. பட் புதுசா வேலை தேடிட்டு இருக்கிற ஒரு சில மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் அவங்க கிட்ட அந்த ஸ்பெசிபிக் ஸ்கில் இருக்கான்னு மட்டும் தான் வந்து பார்ப்பாங்க. இப்போ அந்த ஸ்கில் அவங்க கிட்ட இருக்குன்னா அப்போ அந்த ஜாபுக்கு நான் குவாலிஃபைடான பர்சன் நினைச்சு ஃபேக்கான எக்ஸ்பீரியன்ஸை போட்டு அந்த கம்பெனில ஜாயின் பண்ணிடுவாங்க. ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு ஃபேக் சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குற ஒரு சில இன்ஸ்டியூட்ஸும் வந்து இருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு ஒரு கம்பெனியில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த கம்பெனி வந்து உங்களை நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக அண்ட் ஸ்கில்டு பர்சனாக தான் வந்து உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க.
ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் செய்கிற ஒர்க்கை தான் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ அந்த ஒர்க்கை வந்து உங்களால் பண்ண முடியல, அந்த டாஸ்க்கை வந்து உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னா அந்த கம்பெனிக்கு தான் வந்து லாஸ். ஸோ இந்த மாதிரி ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணாத எம்ப்ளாயிஸ் தான் வந்து இப்போ லே ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. தென் வேற எந்த மாதிரியான எம்ப்ளாயிஸ்லாம் லே ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஹையர் சேலரி வாங்குற எம்ப்ளாயிஸ், ட்ரபிள் மேக் பண்ணிட்டு இருக்கிற எம்ப்ளாயிஸ், தென் பேக் டோர் எம்ப்ளாயிஸ், அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் மூலியமா கம்பெனிக்குள்ள வந்த எம்ப்ளாயிஸ் தான் வந்து லே ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. தென் எப்படி உங்க ஜாபை செக்யூர் பண்ணிக்கணும் அப்படின்னா உங்க ஸ்கில்லை அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ நீங்க ஒரு ஸ்பெசிபிக் ஸ்கில் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுனால நீங்க ஒரு கம்பெனில பிளேஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதானே நீங்க நினைச்சிடக்கூடாது. நீங்க இன்னும் நிறைய லேர்ன் பண்ணிட்டே தான் இருக்கணும். பிகாஸ் டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்து ஃபாஸ்டா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ நீங்க ஒரு டெக்னாலஜில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா 3 இயர்ஸ்ல வேற நியூ டெக்னாலஜி வந்துடும். இப்போ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே உங்க கம்பெனிஸ்ல ஃபியூச்சர்ல என்ன டெக்னாலஜி ஸ்கில் வந்து தேவைப்படும் அப்படின்றது தெரிஞ்சு அதையும் நீங்க லேர்ன் பண்ணிக்கணும். இந்த காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல உங்களோட ஸ்கில்டான எம்ப்ளாயி ஒருத்தங்க கிடைச்சாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களை ஃபயர் பண்ணிட்டு அவங்களுக்கு தேவைப்படுற அந்த ஸ்கில்டான எம்ப்ளாயி வந்து அவங்க ஹையர் பண்ணிப்பாங்க. நீங்க உங்க ஜாபை செக்யூர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களை நீங்களே வந்து அப்கிரேட் பண்ணிக்கணும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வந்து லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.